Bonjour à tous. Aujourd'hui, c'est 30 octobre 2025. Today it is 30th October 2025. இன்று 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரெஞ்சுல ஜெடி ஜூபிட்டருக்குரிய நாள். இதுல பிரெஞ்சு லேர்ன் பிரெஞ்ச் குரூப் பிக்சர்ஸ்ல 80வது பக்கம் 2வது பெட்டி, இந்த கவுன் மாதிரி படம் போட்டிருக்கு, அந்த பெட்டியை தான் நம்ம படிக்கிறோம். இதுல வந்து அங்க என்ன வாங்க போறீங்கன்னு அவங்க சொல்றாங்க, அதை பத்தி நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து j'achèterai une robe neuve. J'achèterai une robe neuve. கீழே வந்து cette robe neuve, cette robe vieille. j'achèterai-னா நாங்க அது முந்தினதிலே பார்த்திருக்கோம். que vous achèterez பார்த்தோம், அஷத்தரோன்னு பார்த்தோம். இந்த எல்லாமே இந்த ஆறு வரும்போது அது ஃபியூச்சரை பிடிக்கும் சொல்லியிருக்காரு. அஷத்தே அப்படின்னு சொன்னா அது வந்து பைன்னு இருக்கும். ஸோ இந்த இவருக்கு என்ன சொல்லுவாங்க, அப்படின்னா ஐ வில் பை. யூன் ரோப் நர்வ், யூன் ரோப் நர்வ்னா ஐ வில் பை எ நியூ ட்ரெஸ். நர்வ்ங்கிறது நியூவை பிடிக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம இதுல நவங்கிற சொல் வந்து புதுமைன்னு சொல்லுவோம். நவ இந்தியான்னு ஒரு பேர் கூட நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் இதுவும் ஒரே ரூட்டுங்கிறது மாறிட்டாங்க. நவ என்றால் புதுமை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்ப அந்த நவ்வும் இதுவும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. இங்கிலீஷ்ல அதுவே கொஞ்சம் மாறி போய் நியூவா மாறிடுச்சு, NEWவா மாறிடுச்சு. அதனால பிரெஞ்சுல நவ் அது கிட்டத்தட்ட அதே மாதிரி, சரிங்களா? யூ ரோப் நவ். ஸோ வந்து ஐ வில் பை எ நியூ ட்ரெஸ், நான் ஒரு புதிய உடையை வாங்குவேன் அப்படின்னு. அப்புறம் செத் ரோபே நவ். இதுல வந்து ஒரு 2 கிராமட்டிக்கல் பாயிண்ட் இருக்கு. ரோபுங்கிறது கன்ஃபார்ம்டா ஃபெமினின், ஏன்னா அது அங்க ப்ரூவ் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து யூன் ரோப் வச்சு, அதே மாஸ்குலின் தான் யூஏன் வந்து ரோப் தான் வந்திருக்கும். ஸோ யூன் வந்தாலே 100% அது ஃபெமினைன். ட்ரெஸ்ஸுங்கிற அந்த ரோபுங்கிறது ஃபெமினைன். இது பெண்ணுக்குரிய உடையா ஆணுக்குரிய உடையாங்கிறது அர்த்தம். ரோபுங்கிறது ட்ரெஸ், அவ்வளவுதான். அப்புறம் செத் ரோப் ஏ நர்வ். அப்ப அந்த சிஇ போட்டு மாஸ்குலின் வந்து வெறும் சர்ன்னு தான் வந்திருக்கும். இந்த லீவுனா சர் லீவு. இப்ப அது புதிய புத்தகம் சர் லீவ்ரே நவ் அப்படின்னு வந்துடும். அது நஃப்னு வரும், NEUFன்னு வரும். புது புத்தகம் என்றால் அந்த மாஸ்குலின் ஸ்பெல்லிங்கும் மாறிடும், நஃப்னே வரும். இது கிட்டத்தட்ட நம்ம நவ் அப்படிங்கிறோம். செத் ரோ ஏ நவ். அப்போ ஃபெமினைனுக்கு உண்டான நியூ வந்து NEPE வரும். அதே மாஸ்குலினுக்கு வந்து NEFன்னு வரும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. செத் ரோபே நவ் அப்படின்னு போட்டுருவோம். அப்புறம் கீழே வந்து செத் ரோபே விஐ. விஐனா ஓல்டுன்னு அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு அர்த்தம். செகண்ட் வரேன். விஐங்கிறது ஓல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுவும் வந்து விஐ வந்து 2 விதமான ஸ்பெல்லிங் இருக்கு. நான் எப்படின்னா VIEUXன்னு ஒண்ணு இருக்கு, வியா, அதாவது VIEILன்னு வரும். அதாவது மாஸ்குலின் சிங்குலர் ஃபார்ம் வந்து விஐக்கு 2 இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. VIEUX அல்லது VIEIL, 2 வியா, VI அது வியா இது வரும், ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ திருப்பி படிக்கிறேன். j'achèterai une robe neuve, cette robe neuve, cette robe vieille. இந்த ஆடை புதியது, இந்த ஆடை பழையது, அவ்வளவுதான். இது வந்து அந்த ஃபெமினைன் பெண்பாலுக்கு அந்த பண்பு பெயர்னு சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ் மாறுங்கிறது மறந்துடாதீங்க. மெர்சி போக்கு.